அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டி ஆலயம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்போ முடக்கராசி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. இப்போது ரிஷப லக்கணங்கள் பிறந்தவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏற்கனவே மேச லக்கணத்தை போட்டுருக்கிறேன். நீ 12 லக்கணத்துக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து ரிஷப லக்கணத்துக்கு மட்டும். இப்போ ஒருவர் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துலேயே முடக்கு விழுந்துட்டா நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து மதுரையில் இருக்கும் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீடு முடக்கு வீடாக விழுந்துட்டா திருக்காளிமேடு சரவரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிரு. அடுத்து 3ஆம் வீடு உங்களுக்கு முடக்கு தோஷமாக விழுந்துட்டா திருமலை குமாரசுவாமி முருகன் குற்றாலத்தில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிவர்த்தி ஆயிரு. அடுத்தது 4ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா திருவேடகம் சோழவந்தான் கோயில், அந்த புலிவேத்தரை மதுரையில் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து 5ஆம் வீடு உங்களுக்கு முடக்காக விழுந்துட்டா ஸ்ரீ விஷ்ணு வீரராகவா பெருமாள், ஸ்ரீ வராக பெருமாள் ஜெயங்கொண்டத்தில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு பரிகார ஸ்தலம் ஆயிரு, முடக்கு நிவர்த்தி ஆயிரு. 6ஆம் வீடு உங்களுக்கு முடக்காக விழுந்துட்டா லட்சுமி நரசிம்மர் கோயில், அது கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடத்து பக்கத்தால் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி ஆயிரு. அப்புறம் 7ஆம் வீடு முடக்கு விழுந்துட்டா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், அப்புறம் சென்னை திருமயத்தில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே சென்னை திருமயம் திருப்பரங்குன்றம் முருகன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி ஆயிரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு 8ஆம் வீடு முடக்கு விழுந்துட்டா ஸ்ரீ வாஜ்யம் யம தர்மராஜா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கைலாசநாதம் கோயில் ஸ்ரீ வாஜ்யத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி ஆயிரு. 9ஆம் இடம் முடக்காக விழுந்துட்டா திரு அமினன்குடி முருகனை கும்பிட்டு வரலாம். தாண்டுக்குடியில் இருக்கிற குழந்தை வேலாயுத சுவாமி, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். 10ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா காஞ்சிபுரம் திருமால்பூர், திருமால் சிவனை வணங்கிய ஸ்தலம், அது திருமால் வணங்கேஸ்வரர், போயிட்டு வாங்க, உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆயிரு. 11ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா பேரூர் பட்டீஸ்வரன் கோயில், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முடக்கு நிவர்த்தி. 12ஆம் வீடு முடக்காக விழுந்துட்டா மயிலம் சுப்பிரமணி திண்டிவனத்துக்கு அருகில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில் போய் உங்களுடைய வயசு என்னவோ அந்த வயசுக்கு தகுந்த உள் பிரகாரத்தை சுற்றி உங்கள் வயசு என்னவோ வயசுக்கு தகுந்த தீபம் போட்டு ஒரு 2 மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு வாங்க, உங்களுடைய முடக்கு நிவர்த்தி ஆகிவிடும். இந்த கோயிலெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய் போட்டிங்கனால அந்த கோயிலெல்லாம் வந்துட்டு யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயில் சாமி வேறு டைப் படிச்சிங்கனால, அந்த கோயில் பேர் டைப் படிச்சிங்கனால அந்த கோயில் வந்துட்டு ஈஸியாக கோயில் கண்டுபிடிச்சிடலாம். போயிட்டு வாங்க, முடக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.